गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் ஜூலை ஆகஸ்டில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியான ஸ்ராவண ஏகாதசி அல்லது காமிக்க ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு முறை தர்மபுத்திரர் இந்த ஏகாதசியின் பெயர் மற்றும் மகிமைகளை பற்றி விளக்குமாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கேட்க, அவரும் பிரம்மதேவர் நாரத முனிவருக்கு இதை பற்றி விளக்கியதை கூற தொடங்கினார். இந்த காமிக்க ஏகாதசியின் பலன்கள் அளப்பரியது. இதன் பலன்களை கேட்டாலே அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை பெறலாம். எவர் ஒருவர் இந்த ஏகாதசியின் பொழுது விரதம் இருந்து சங்கு சக்கர கதாதாரியான ஸ்ரீதரன், மாதவன், மதுசூதனனாகிய மகாவிஷ்ணுவின் பாத கமலங்களை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியமானது வாரணாசியில் கங்கையில் குளித்த பலன், நைமிச்சாரண்ய காடு மற்றும் புஷ்கர க்ஷேத்திரங்களில் பகவானை வழிபட்ட புண்ணியங்களை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாகும். எவன் ஒருவன் காமிக்க ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை வழிபடுகிறானோ அவனுக்கு இமயமலையில் கேதாரநாதரின் தரிசனம், சூரிய கிரகணம் போது குருக்ஷேத்திரத்தில் நீராடிய பலன் மற்றும் காடுகள் சமுத்திரங்களுடன் கூடிய பூமி தானம், சாலக்கிராமங்கள் தோன்றக்கூடிய கண்டகி நதி ஸ்நானம் அல்லது திங்களுடன் கூடிய சிம்ம ராசியில் குரு பிரவேசிக்கும் பௌர்ணமி அன்று கோதாவரி ஸ்நானம் ஆகியவற்றின் புண்ணிய பலன்களை காட்டிலும் உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும். பால் தரும் பசு, அவற்றின் கன்று மற்றும் தீவனத்துடன் கூடிய தானத்திற்கு இணையானது இந்த ஏகாதசி விரதம். லௌகீக வாழ்வில் மூழ்கி எழ முடியாமல் தத்தளிக்கும் ஒருவனை முழுவதுமாக விடுவித்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மிக சிறந்த விரதம் இந்த காமிக்க ஏகாதசி என்று ஸ்ரீ ஹரியே தன்னிடம் கூறியதாக பிரம்மதேவர் நாரதரிடம் உரைத்தார். கடுமையான விரதம் அனுஷ்டித்து இரவு முழுவதும் கண் விழித்து ஸ்ரீதரனை தியானிப்பவர்கள் யமதர்மனின் கோபத்திலிருந்து தப்பிப்பதுடன் அனைத்து புனித நூல்களை படித்த பலன்களையும் பெறுவர். ஏகாதசி நாட்களில் ஸ்ரீஹரியை ஒரு துளசி இலையை கொண்டு அர்ச்சிப்பவர்கள் அதைப்போல் 4 மடங்கு தங்கம் அல்லது வெள்ளியால் ஆராதித்த பலன்களை பெறுவர். மகாவிஷ்ணு நவரத்தினங்களால் ஆராதனை செய்வதை காட்டிலும் ஒரு துளசி தளத்தையே அதிகம் விரும்புகிறார். அத்தகைய பெருமையுடைய துளசி செடியை அன்று நெய் விளக்கேற்றி ஆராதனை செய்வது, தரிசனம் செய்வது மற்றும் மஞ்சரியுடன் கூடிய துளசி தளத்தால் மகாவிஷ்ணுவை அர்ச்சிப்பது போன்றவற்றை செய்வதால் நோய்கள் நீங்குகின்றன. தினமும் துளசி தேவியை வழிபாடு செய்து தண்ணீர் ஊற்றுபவர்களது புண்ணியத்தை சித்திரகுப்தனால் கூட அளக்க முடியாது என்று துளசி வழிபாட்டின் பலன்களையும் பிரம்மதேவர் உரைத்தார். எவன் ஒருவன் அன்று ஸ்ரீஹரிக்கு நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யால் விளக்கேற்றி வழிபட்டால் அதுபோன்று பல கோடி மடங்கு பிரகாசமான உடலுடன் சூரியலோகத்தில் இருந்து கொண்டு சுராபானம் பருகும் யோகத்தை பெறுவான். அதனால் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட மேற்கூறிய அத்தனை வழிபாடுகளையும் செய்தால் அவர்கள் மூதாதையர்களுடன் சொர்க்கத்தை அடையலாம் என்று பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ள இந்த விரத மகிமையை பிரம்மதேவர் நாரதருக்கு உரைத்ததை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தர்மருக்கு உபதேசித்து அருளினார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.